நீங்கள் தேவன் இல்லாத வேறு வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்களோ, தேவன் இல்லாத வேறு வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களோ, அந்த தின்னுண்டாவும் நீ நிர்வாணின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். நீ ஒன்று இல்லாதானே சொல்லிட்டு போயிடுவான். மண்டே அறிவில்லான்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம பிள்ளை நம்மள பேசிக்க ஒன்றும் தெரியல. நம்ம வேற எங்கேயா போய் பேசும்போது என்னண்டா இருக்குது, அவன் ஒன்று என்ன செய்வான், கிளாஸ் இருந்துச்சு, நீ உன்னை போய் சொல்லி தீர்ப்பு சொல்லுவான். ஒரு நிர்வாணி சொன்னது யார் யார், நானே ஒன்று சொன்னது யார் ஒன்று சொன்னா, நீ வேற ஏதாவது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாயா அப்படின்னு கேட்குறாரு. வாசிக்கலாம். கரெக்டாக பாயிண்ட் முடிச்சாரா? அப்போ உனக்கு நிர்வாணி சொன்னது யாரு? அப்போ நான் புசிக்க வேண்டாம் சொன்ன கனி நீ புசித்தாயோ? அப்போ புசிக்க சொன்ன ஒரு ஆள் இருப்பான். வேற சத்தம் கேட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கே வரம்பை மீறிட்டாங்க. வெட்கம் எப்போ உண்டாகும், நீங்கள் வரம்பை மீறும்போது உண்டாகும். இதுதான் லாஜிக். அதனால நம்ம சில இடங்களில் ஆவிக்கிற வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகும் அப்படிங்கிற நம்ம பாதுகாக்கிறோம். இன்னொரு சத்தத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. தேவன் நாமம் மற்றும் இன்னொரு சத்தத்துக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வெட்கம்